இன்றைக்கி சமையல் வீடியோவில் வந்து திருக்க மீன் குழம்பு வைக்க போகிறோம். திருக்க மீனை வாங்கி நான் சின்னதாக அழகாக வெட்டிட்டேன். 1 கிலோ திருக்க மீன் வந்து 30 வெள்ளி. திருக்க மீனில் வந்து இது கருந்திருக்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி திருக்க வந்து இந்த கை கால் மூட்டு வலி, இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி 2 கிலோ திருக்க மீனை வாங்கி நல்லா திக்காக மீன் குழம்பு வைப்போம். குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம், தக்காளி பழம், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, இது வந்து ஊர்லேருந்து வர பச்சை மிளகாய், மாங்காய் சேர்த்துருக்கு, கொத்தமல்லி, பொன்னி அரிசி, பாபாஸ் மீன் தூள், புளி, எண்ணெய், உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து இன்றைக்கி ஜோக்காக ஒரு திருக்க மீன் கறி வைக்க போகிறோம். கறி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். எண்ணெய் ஊற்ற வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் எண்ணெய், கருவேப்பிலை, வெங்காயம், இது கிளம்புறதுக்கப்புறம் போடும். இது எனக்கு தானே. மாங்காய் போடுவோம், மாங்காய் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்ப்போம். அடுத்து கத்திரிக்காய் அள்ளி போடுங்க, சரச்சரன்னு. வெரி குட். எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா கிளற வேண்டியதுதான் போட்டு. ஓகே, தண்ணி ஊற்றுங்க. மூடியை போடு. ஓகே, நல்லா கொதிச்சு வரட்டும், அப்புறம் மீனை போடலாம். அது வரைக்கும் நல்லா சாவடியாக கொதிக்குது. மீனை இறக்கி விடுவோம் உள்ள. ஒவ்வொரு துண்டாக போட்டுருவோம் உள்ள, ஒரு சைடில் அப்படியே அப்படியே போகிறது. ஒரே இடத்துல போடாமல் எல்லா இடத்துலையும் பரவி விடணும். இந்த மீனை பூரா அப்படி கரண்டியில் அமுக்கி வச்சுட்டு நல்லா மூடியை போட்டுருவோம். மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம். வாங்க, திருக்க மீன் குழம்பு சாப்பிட்லாம். பிரிக்கில்ஸ் மங்கள தீபம் பின்னாடி லிட்டில் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா திருக்க மீன் குழம்பு வச்சுத்தாரே, சாப்பிடலாம். யார் வரா? எப்போ வேணால் வாங்க, ஆனால் கால் பண்ணிவிட்டு வாங்க. கத்திரிக்காயெல்லாம் போட்டோம், அது இருக்கிற இடம் தெரியாமல் கரைஞ்சி போச்சு. ஓகே, சுட சுட சோறு ரெடியாக இருக்குது. வாழை இலையில் ஆவி பறக்குது. எடுத்துக்க. ஓகே ஓகே. கொதிக்குது கொதிக்குது கொதிக்குது.
கொதிக்குது.